பள்ளிகள்ல குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்படுறதுல இத்தனை அலட்சியம் ஏன்? சத்துணவுல புழு பூச்சிகள் நெளிவதா எழுந்த குற்றச்சாட்டை முன் வச்சு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே இருக்கிற அரசு பள்ளியில வழங்கப்பட்ட காலை உணவுல பள்ளி கிடந்ததாகவும் அதை உட்கொண்ட 4 மாணவர்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதாகவும் வெளியாகி இருக்கிற செய்தியை கேட்டு வேதனை அடைந்ததா தெரிவிச்சிருக்காரு. தாராபுரம் மற்றும் அதனை சுற்றி இருக்கிற அரசு பள்ளிகள்ல காலை சிற்றுண்டி திட்டத்தின் கீழே இலவசமா வழங்கப்படுற உணவுகள் சுமார் 37 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற காங்கேயத்திலிருந்து தயாரிக்கப்பட்டு கொண்டு வரப்படுவதாகவும் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. பள்ளிகள்ல இருக்கிற சத்துணவு கூடங்கள்லயே காலை உணவை தயாரிக்கிறத விட்டுட்டு எதுக்காக அத்தனை தூரத்திலிருந்து உணவு கொண்டு வரப்படுது? சத்துணவு ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமா தொலை தூரத்திலிருந்து கொண்டு வரப்படுற உணவு சுகாதாரமானதாகவும் சூடாகவும் இருக்குமா அப்படின்னும் நயினார் நாகேந்திரன் சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்காரு. சத்துணவுல புழு பூச்சி நெளியுது அப்படின்னு சில தினங்களுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி அரசு பள்ளி குழந்தைகள் வேதனையோட பகிர்ந்த நிலையில மறுபடி அதே போன்றொரு சம்பவம் நடந்திருப்பது திமுக அரசோட நிர்வாக குளறுபடிகளையே எடுத்துக்காட்டுதுன்னு நயினார் நாகேந்திரன் கடுமையா விமர்சிச்சிருக்காரு.